வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லா வீட்லேயும் பொங்கல் வச்சு கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொங்கல் நல்வாழ்த்துக்கள், எல்லாம் வளம் உண்டாகட்டும். இப்போ நாம் யாரை பற்றி பேச போகிறோன்னா, நாம் மக்களை ஏமாற்றிட்டு அதில் வர வருமானத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலினா நம்ம இளவரசனோட ஃபேமிலி சொல்லலாம். முழுக்க முழுக்க மக்கள்கிட்ட ஏமாற்றிட்டு இதில் வந்து பெருமை நயம் பேசிட்டு இன்னும் பில்டப் நயம் பண்ணிவிட்டு சொல்லிட்டு இருக்கிறது தான் இளவரசன் என்கிற பொய்யரசன். நேற்று பார்த்தீங்கன்னா என்னமோ பெரிய பில்டப் பண்ணியிருப்பாருங்க. அது ஒன்றும் இல்லைங்க, இளவரசனோட அம்மாவுக்கு அரசு பணியில் உயர்வு கிடச்சிருச்சு. பரவாயில்ல, அவங்க அம்மா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கர் தான், இந்த வயசுலேயும் உழைச்சாப்பிடோன்ட்டு அவங்க அம்மாவுக்கு எண்ணம் இருக்குது. அதையும் கூடி பப்ளிசிட்டி பண்ணி வருமானம் பார்க்கறது தான் இளவரசன் என்கிற பொய்யரசன். பொதுவாக அரசு பணியில் உயர்வு கிடைக்கிறது பெரிய உலக அதிசயம் கிடையாது. கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குங்க, ப்ரமோஷன் கிடைக்குங்க. ஆனால் இவங்க பேசுகிறத பார்த்தா பெரிய கலெக்ட் ஆகிட்டு மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. யூடியூப்பில் இவருக்கு எல்லாமே வருமானம் தான், இவருக்கு சுய அறிவு கிடையாது. அதாவது மக்கள்கிட்ட ஏமாற்றிட்டு ட்ராமா போட்டு பித்தலாட்டம் போட்டு அப்படியே வாழ்ந்துட்டுருக்கிற ஃபேமிலி தான். அப்புறம் நேற்று என்ன சொல்கிறாருன்னா, நான் காரில் கோயம்புத்தூர் வந்ததே இல்லைங்க. கோயம்புத்தூர் 41 கிலோமீட்டர். ஒரு ஊருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது, ஒரு ஊர் எங்கே இருக்குது என்ன இருக்குதுன்னு சுத்தமாக அறிவில்லாதவர் தான் நம்ம இளவரசன் என்கிற பொய்யரசன். அப்புறம் மக்களை ஏமாத்தினா அறிவு எங்கே வரும்? வீட்டுக்குள்ளே எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அறிவும் வராது, நாலேஜும் வராது. பொதுவாக அரசு பணியில் உயர்வு கிடைக்கிறது பெரிய அதிசயம் இல்லை. அவங்க அம்மா மாரியம்மா கும்பிட்ட, முருகனை கும்பிட்ட, மாரியம்மாவும் முருகனெல்லாம் வந்து ப்ரமோஷன் கொடுக்கல, அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் ப்ரமோஷன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இளவரசங்க அம்மா அரசு பணியில் உயர்வு, பரவாயில்ல, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் மகன் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? மக்கள்கிட்ட 1000 ரூபா மருந்தை 2000 ரூபா வச்சு வருமானம் பார்த்துட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாரு. இது எந்த கோயிலுக்கு போனாலுமே அவங்க மகனுக்கு புண்ணியம் சேராது, பாவம் தான் தேரு. ஆனால் அவங்க அம்மா ஏதாச்சும் ஒரு இடத்துல அட்வைஸ் பண்ணுவான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. என் பையன் யாரை வேணால் ஏமாற்றலாம், எத்தனை பேர்த்த வேணால் ஏமாற்றலாம், ஆனால் நல்லா சம்பாதிக்கணும். இளவரசனுக்கு பப்ளிசிட்டி ஒரு புதுசெல்லாம் கிடையாது. அப்புறம் அவங்க மனைவி காயத்ரி அம்மையை பற்றி சொல்லணும்னா, அந்த அம்மா மாதிரி ஒரு பொய்காரி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. கணவர் என்னென்ன தப்பு பண்ணாலும் அதுக்கெல்லாம் உடந்ததான் அவங்க அந்த மனைவி காயத்ரி அம்மையார். அந்த அம்மாவுக்கு கணவர் எந்த இடத்துலையும் வேலைக்கு போகக்கூடாது, மக்களை ஏமாற்றணும், லட்சக்கணக்கில் வருமானம் பார்க்கணும், வருமானம் பார்த்துட்டு ஈட்டணும். அப்போ தான் இந்த அம்மாவுக்கு கறி ஆடம்பரமான வாழ்க்கை இதெல்லாம் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. வேலைக்கு போனால் இதெல்லாம் பண்ண முடியாது. சாதாரண ஒரு பனியன் கம்பெனியில் வேலைக்கு போனவர் தான் இளவரசர். இன்றைக்கி வந்து இவரோட வருமானத்தை நீங்களே பார்த்துங்க. மக்கள்கிட்ட 1000 ரூபா மருந்தை 2000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறார். திருப்பி சொல்கிற, இளவரசனோட சப்ஸ்கிரைபர் 1ஆம் நம்பர் முட்டாள். இளவரசர் எது வாங்கி கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவாங்களாட்டுக்குது. மொத்தத்தில் இந்த மருந்து டாக்டர் எப்படி அனுமதிச்சார்னு எனக்கு இதுவரைக்கும் புரியாத புதிராக இருக்குது. லட்சக்கணக்கான வருமானம் ஏற்றிட்டு இருக்கிறார். கேட்ட வாட்ஸ்அப் வாங்குற இந்த மருந்து கிடைக்கிற இடம் வந்து சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல். கூகுளில் போய் சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் டைப் பண்ணுங்கள். அவர் பேர் டாக்டர் நாகராஜன். அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வாங்குங்க, டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் வாங்காதீங்க. இளவரசங்கிட்ட வாங்கி நாளைக்கு எதாவது ஆகி போச்சுன்னா எங்கே போய் கேட்பீங்க? இளவரசங்கிட்ட நீங்கள் கேட்க முடியாது. கண்டிப்பாக டாக்டர் மேலே யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். என்ன காரணம்னா, இன்றைக்கி மருந்து சேல்ஸ் பண்ணவே கூடாது. இவர் பொட்டலம் அடித்து கொடுக்குறப்பல வீட்டில் உட்காந்துட்டு மருந்தை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது வந்து அவங்க சப்ஸ்கிரைபர் வந்து அண்ணா சூப்பருங்க அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த மருந்தோட விலை வெறும் 1000 ரூபா தான். சத்தியமங்கலத்தில் போனீங்கன்னா அணு ஹாஸ்பிட்டல், அது எங்கேன்னா சத்தியமங்கலம் போய் வாசு தங்க மாளிகை எங்கேன்னு கேளுங்க. அது பக்கத்தில் பிஆர்சிபி பாத்திரக்கடை பக்கத்தில் தான் இந்த மருந்து கிடைக்கிது. ஆனால் இளவரசர் எந்த இடத்துலையுமே இந்த மருந்தோட இடம், அதனோட விலை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அவங்க மனைவி என் கணவர் குடிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல தான் கிடைக்குன்னு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ டெலீட் பண்ணி இப்போ செய்து விட்டார்கள். என்ன காரணம்னா, இதெல்லாம் தெரிஞ்சால் அவங்க அங்கே போய் மருந்து வாங்கிடுவாங்க அப்படின்னு தான் அந்த அம்மாவுக்கு எண்ணம். பொதுவாக இளவரசனோட சேனலில் 13 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. ஆனால் 12,50,000 வியூவர்ஸு இவரோட வீடியோ பார்க்குறதில்ல. என்னென்னா, இவர் போடுறது பிக்சலாட்டம் ட்ராமான்னு தெரியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க மனைவி ஒரு ட்ராமா போட்டாங்க. எல்லோரும் பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லியாச்சு, எங்கள் மாமாவுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லவே இல்லை,
ஏன்னா எங்கள் மாமா ஜப்பான் போயிருப்பார், இல்லை ஹாங்காங் போயிருப்பார், அதான் வாழ்த்து சொல்ல. இதெல்லாம் வந்து யூடியூப்பில் உட்காந்துட்டு அந்த அம்மா சீன் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த அம்மா மாதிரி ஒரு யூடியூப் ட்ராமா ஆர்டிஸ்ட்டை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இளவரசங்க அம்மாவுக்கு அரசு பணியில் உயர்வு, இளவரசனுக்கு மக்களை ஏமாத்துகிற பணியில் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற வாழ்ந்த பணத்தில் எந்த கோயிலுக்கு போனாலும் பாவத்தை தான் சேர்க்க முடியாது, புண்ணியத்தை சேர்க்க முடியாது. ஒரு கோயம்புத்தூர் வரைக்குமே ரூட்டு தெரியலன்னா பார்த்துக்குங்க. கோயம்புத்தூர் இவ்வளோ தூரமானு கேட்குறாரு. இப்போ தான் கோயம்புத்தூர் வந்துக்கிறேன்னு கேட்டால் மக்களே மாற்றிடல, வர வருமானத்தில் வாழ்ந்துட்டு இருந்தால் எங்கேயுமே போக முடியாது. அவர் அவங்க மனைவி பற்றி சொல்லணும்னா, கணவர் என்ன தப்பு பண்ணாலும் அதை வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான். பொதுவாக இந்த மருந்து சேல்ஸ் பண்ணுறவர் ஒரு குடியே இல்லாதவர் தான் இது சேல்ஸ் பண்ணணும். அதை பற்றி பேசலாம். இளவரசனுக்கு சிகரெட் அடிக்கிற வழக்கம் இருக்குது, வாயில் புகையில் வைக்கிற வழக்கம் இருக்குது. அப்புறம் ட்ரிங்கிங் பழக்கம் இளவரசனுக்கு முற்றிலும் போயிடுச்சான்னு கேட்டால் அதுதான் இல்லைங்க. இவர் இந்த மருந்து சாப்பிட்டு பல இடத்துல குடிச்சிருக்கிறாரு. அப்போது இந்த மருந்து சாப்பிட்றனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இளவரச மக்கள்கிட்ட ஏமாற்றி பொட்டலமாக விற்கிறாருன்னா அப்போ பார்த்துக்குங்க இவர் எவ்வளோ ஒரு சுயநலவாதியாக இருக்குன்னு. மக்கள் எப்படி போனாலும் என்ன, நம்மளுக்கு தேவை மக்களை ஏமாற்றிட்டு பணம் சம்பாதிக்கணும். கணவன் மனைவி உட்காந்துட்டு பெருமையாக பேசுவாங்க. என் கணவர் குடிக்கிறதில்ல, அது இல்லை. இவங்க கணவர் சமீபத்தில் சபரிமலை போயிட்டு வந்தும் ஒரு வாரம் ஃபுல் ட்ரிங்க்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவர் தான். இதெல்லாம் வெளியே தெரியாது. ஆனால் அவங்க சப்ஸ்கிரைபர் சூப்பர்ண்ணா எதை சொன்னாலும் வாங்கிட்டீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைபர் 1 நம்பர் முட்டாளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் வாங்கவே கூடாது. இவங்களோட வருமானத்துக்கு வேண்டி நீங்கள் பலியாகிறாதீங்க. மொத்தத்தில் வந்து சிந்திங்க. இது நான் இது பேசுகிறதுனால எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. மொத்தத்தில் பார்த்து இவர்கிட்ட மருந்து யாரும் வாங்காதீங்க. சத்தியமங்கலம் மாநில ஹாஸ்பிட்டல் மருந்து வாங்கணுன்னா அங்கே போய் வாங்க. இந்த மருந்து சாப்பிட்டா ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம மனக்கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து மீள முடியும். மனக்கட்டுப்பாடு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இளவரசனுக்கு மனக்கட்டுப்பாடு இருக்குதுன்னு கேட்டால் சுத்தமாக கிடையாது. இந்த மருந்து சாப்பிட்டும் பல சமயத்தில் போதை போட்டு சுத்தினவர் தான் நம்ம இளவரசன் என்கிற பொய்யரசன். இவங்க அம்மாவுக்கு அரசு பணியில் உயர்வாமா அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆஃபீஸில் இந்த வீடியோ பார்க்கணும், புதுசாக போகிற ஆஃபீஸில் வீடியோ பார்க்கணும். மூஞ்சிக்கு மேலேயும் பார்ப்பான். ஏமா இதையும் கூட பப்ளிசிட்டி பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் எங்கள் ஆஃபீஸில் வேலைக்கு வந்துக்கிறீங்களா இல்லை யூடியூப்பில் வீடியோ எடுக்கிற